கைஸ், சம்பா கோதுமை ரவையில உப்புமா குக்கர்ல எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கர்ல கொஞ்சோண்டு ஆயில் ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1-1.5 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஒரு கப் ரவையில தான் உப்புமா பண்ண போறேன். அதனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதா ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்பவே சைட்ல 1 கப் ரவைய ஒரு கொஞ்சோண்டு நெய் ஊத்தி நல்லா வறுத்துக்கலாம். சிம்ல போட்டு வறுத்துருங்க, இல்லைன்னா கருகிடும். சைட்ல வெங்காயத்தையும் வதக்கிக்கலாம். இதுக்கு தக்காளி கொஞ்சம் குட்டி சைஸ் தக்காளி போதும். ரொம்ப பெருசா போட்டா நல்லா இருக்காது. அதனால குட்டி சைஸ் தக்காளி ஒண்ணா நறுக்கி போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு போடலாம், இல்லைன்னா இஞ்சியை குட்டி குட்டியா கட் பண்ணியும் போட்டுக்கலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி இது 4 நான் சேர்ப்பேன். உருளைக்கிழங்கு இல்லை, அதனால கேரட், பீன்ஸு, பட்டாணி இதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, லேசாக ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். அப்புறம் வறுத்த ரவையை இது கூட சேர்த்துட்டு தண்ணி 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி வச்சுட்டு உப்பு போட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். 4 விசில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் சிம்மில் போட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்டான சம்பா ரவை உப்புமா ரெடி ஆகிடும். இது கூட தேங்காய் சட்னி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.